12th கெமிஸ்ட்ரி யூனிட் 6 இருக்குது பார்த்தீங்களா, அதில் 22nd கொஷின் பார்க்கலாம். இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஆட்டம்ஸை எக்ஸாகவும் ஒய்யை வந்து பிசிசி ஸ்ட்ரக்சராகவும் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட்டம் எக்ஸ் இஸ் present at the corners of the cube and y is the center of the cube. What is the formula of the compound அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கியூபை ட்ரா பண்ண போகிறேன். கியூப் வரைது எல்லாருக்கும் தெரியும்ல. One, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்ன பண்ண போகிறேன்னா அட்டாச் பண்ண போகிறேன். கியூப் வந்தாச்சா. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை இருக்குது? டோட்டலாக நம்மளுக்கு 8 இருக்குது. 8 என்னது? கார்னர்ஸ், 8 கார்னர்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கார்னர்ஸ் வந்து 8 இருக்குது. இப்போ சென்டர் ஒன்று வச்சுக்க சொன்னாங்க. இது வந்து பிசி ஸ்ட்ரக்சர். சென்டர் வந்து 1. சென்டரை வந்து என்ன எடுத்துருக்கணும்? சென்டரை வந்து 1 இருக்குது. புரிஞ்சா இல்லையா? கார்னர்ஸ் 8 இருக்குது, சென்டர் வந்து 1 இருக்குது. அடுத்தது இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்னா நம்மளுக்கு வந்து கார்னர்ஸ்னு தெரியும். கார்னர்ஸ். ஒய்னா என்னது? சென்டர். இப்போ இதில் வந்து எத்தனை இருக்குது? டோட்டல் நம்மளுக்கு எத்தனை இருக்குது? 8 கார்னர்ஸ் இன்ட்டு சென்டர் எத்தனை இருந்துச்சு? 1 டிவிசிபிள் பை 8. இது வந்து சென்டர், இது வந்து கார்னர்ஸ், இது டோட்டல் எத்தனை இருக்குங்கிறது 8 இன்ட்டு 1/8. இங்கே இருக்க 8 இங்கே இருக்க 8 கேன்சல் ஆச்சு, நம்மளுக்கு 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஒய்னா சென்டர் நம்மளுக்கு எத்தனை இருந்துச்சு? 1 தான் இருந்துச்சு. அப்போ 1 டிவிசிபிள் பை 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இந்த சென்டர் நிறைய பேருக்கு புரியாது, அதை திரும்ப சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து டோட்டல் நம்மளுக்கு எத்தனை இருந்துருச்சு? டோட்டலாக 8 இருந்துச்சு. 8 இன்ட்டு டோட்டல் நம்மளுக்கு எத்தனை இருந்துச்சு? 8 இருந்துச்சு. இன்ட்டு நம்மளுக்கு வந்து சென்டர் எத்தனை இருந்துச்சு? 1 டோட்டல் நம்மளுக்கு வந்து 8 அப்படின்னும் போது இந்த 8 இந்த 8 கான்சல் நம்மளுக்கு 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். புரிஞ்சா? இது எக்ஸு கார்னர்ஸு, இது சென்டரோட வேல்யூ 1 தான், கார்னர்ஸோட வேல்யூ 1 தான். இப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஃபார்முலா என்னது? 1 இன்ட்டு எக்ஸு, 1 இன்ட்டு ஒய்ஏ, ஒய். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸு ஒய்ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ பிசிசியோட ஃபார்முலா என்னது? எக்ஸு அண்ட் ஒய். இதான் எடுத்து எழுதியிருக்கேன். புரிஞ்சிச்சா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.